ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். இன்றைய இந்த விசேஷித்த இந்த ஆராதனையில் ஒவ்வொருவரும் உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ் தேசத்தில் நம்ம ஒன்றாய் கூடி வந்து ஆராதிக்கிறது அல்லது ஒன்று ஜனங்கள் கும்பலாய் கூடி வருகிறது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கிறபடினால அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ஒன்று கூடி வருகிறது ஒருவேளை தடைப்படுத்தப்படலாம், ஆனால் தேவனை ஆராதிக்க ஒருவராலும் ஒரு காலமும் தடைப்படுத்த முடியாது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 91 நாம் எடுத்துக்கொண்டு தேவனுடைய வசனங்களை வாசித்து இன்றைய காலகட்டத்தில் ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பயம், கொரோனா வைரஸ், அதனால் உண்டாகக்கூடிய அந்த பயங்களுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார், நம்மை விடுவிக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை அவர் தம்முடைய வசனத்தில் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை வாசித்து நாம் தியானித்து முடிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்வோம், கொரோனா வைரஸ் தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியாது. எந்த கொள்ளை நோயும் தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியாது. ஆமென். ஏன்? கர்த்தர் நமக்கு 91வது சங்கீதத்தை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 91வது சங்கீதம் முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாமல் இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அல்லேலூயா. முதல் 8 வசனங்களை வாசித்தோம், பிறகு மற்ற வசனங்களை வாசிக்கலாம். இந்த சங்கீதம் 91 என்று சொன்னாலே அநேகருக்கு மிகவும் பிடித்த ஒரு சங்கீதம். சங்கீதம் 23 போல சங்கீதம் 91 எல்லாருக்கும் பிடித்த ஒரு சங்கீதம். காரணம், அதுல அநேக வாக்கு தத்தங்களை தேவன் ஆசீர்வாதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவில், அவருடைய ரட்சிப்பின் உடன்படிக்கையில அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தாலும் விசேஷமாக இந்த சங்கீதம் அவர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பை குறித்து நமக்கு சொல்லுகிற ஒரு சங்கீதம். ஆகையினால இந்த வசனங்கள் அநேகருடைய வீடுகளிலே இது வாக்கு தத்தங்களாக நாம் எழுதி வைத்திருப்போம். அநேகருக்கு பிடித்த வசனங்கள், மனப்பாடமாக கூட அந்த வசனங்களை அவர்கள் சொல்லுவார்கள். வேதத்துல தேவன் கொடுத்திருக்கிற அநேக வாக்கு தத்தங்கள், உடன்படிக்கை, ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒரு சில நிபந்தனைகளையும் தேவன் அந்த பகுதிகளிலே அவர் கொடுத்திருப்பார். இந்த சங்கீதம் முழுவதையும் நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நிபந்தனை என்ன? முதல் வசனத்தில் அந்த நிபந்தனையை கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். முதல் வசனத்தில் மாத்திரமல்ல, 9வது வசனங்களிலும் இன்னுமாக 14, 15 வசனத்திலையும் அவர் அந்த நிபந்தனையை அவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய நிபந்தனைகள் கடினமானவைகள் அல்ல, அது அன்றாடம் அவரோடு நாம் இணைந்திருக்கிற அந்த ஒரு ஐக்கியம், அவருடைய உறவு தான் நம்முடைய நிபந்தனை. முதல் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ஆமென். கர்த்தருடைய நிழல் ஒரு மனுஷனை மூடி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நிழல் அந்த மனுஷனை பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது, எந்த கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டங்கள் அல்லது எந்த தாக்குதல்கள் மனுஷர்கள் மூலியமாக வந்தாலும் சரி, அல்லது சூழ்நிலைகள் மூலியமாக, இயற்கை சீற்றங்கள் மூலியமாக, அல்லது சாத்தான் மூலியமாக வந்தாலும் சரி, தேவன் அவனை தம்முடைய நிழலிலே வைத்து அவனை பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நிழல் என்று சொல்லுகிறது அவர் கொடுக்கிற பாதுகாப்பு. அவருடைய வலது கரத்தினால் அவர் நம்மை தாங்குகிறார். ஆமென். ஆனால் யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார்? எந்த மனுஷன், எந்த தேவனுடைய பிள்ளை அந்த ஆசீர்வாதங்களை அவன் பெற்று அனுபவிக்கிறான்? முதல் வசனம் சொல்கிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். அல்லேலூயா. பிரெஞ்சு பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள்ல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னதமானவருடைய மறைவிடத்திலே தங்கி இருக்கிறவன், உன்னதமான அந்த தேவனுடைய மறைவிடத்துல வசிக்கிறவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது.
அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனோடு அந்த ரட்சிப்பின் உடன்படிக்கையில, ரட்சிப்பின் உறவில நாம் வந்துவிட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயேசுவை விசுவாசித்து நான் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து அவரோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவை வெளிப்படுத்துகிறது அந்த வசனம். ஆமென். உன்னதமானுடைய அந்த மறைவு என்று சொல்லுங்க பொழுது, நான் தேவனோடு எனக்கு இருக்கக்கூடிய அன்றாட ஒரு உறவு, தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்த அந்த மரியாள் நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர் சொல்லுகிறார். தேவனோடு இணைந்திருக்கிற அந்த ஒரு ஜெப வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட உங்களுடைய வீடுகளில நமக்கு தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா. ஏதோ நாம் ஆராதனையில மாத்திரம் சென்று தேவனை ஆராதிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜெப வாழ்க்கை, அவரோடு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம். அது மாத்திரமல்ல, தேவனோடு என்னை இணைக்கக்கூடிய வழிகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் விரும்பி தேடி அவருக்கு நான் நேரத்தை கொடுத்து அவரோடு நான் கொள்ளுகிற ஒரு ஐக்கியம். ஆமென். அந்த சமூகத்துல, அவருடைய சமூகத்துல நான் வரும் பொழுது, அந்த ஜெப நேரத்துல தேவனுடைய வசனங்களை வாசித்து தியானிக்கிறது என்னை அந்த மறைவிடத்துக்குள்ளாக என்னை கொண்டு செல்லுகிறது. அல்லேலூயா. நான் தேவன் மேல உறுதியான ஒரு நம்பிக்கையோடு நான் அவரை விசுவாசிக்கிற அந்த ஒரு விசுவாசம், உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை, எந்த நெருக்கடிகள், எந்த போராட்டங்கள், எந்த பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேல நான் உறுதியாய் முழு நிச்சயமாய் நம்பி அவர் மேல விசுவாசமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதைத்தான் வேத வசனம் அவருடைய மறைவிடத்துல நம்மை தங்கி இருக்கிறதை குறித்து நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நாம் இறக்கி வைக்கிற ஒரு இடமாக தேவனுடைய சமூகத்துல நாம் சென்று விடுகிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்க முடியும். நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல நம்ம இறக்கி வைக்கிறோம். ஏன்னு சொன்னா, அவர் நமக்கு நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை சுமக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்துல போகும்பொழுது அதுதான் நம்முடைய மறைவிடமாக இருக்கிறது. அதே சமயத்துல பிலிப்பு புஸ்தகத்துல, பிலிப்பியர் எழுதின நிருபத்துல 4வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தும் பொழுது, ஜெபத்தினால, அந்த ஜெப நேரத்துல தேவனுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். எதனால தெரியப்படுத்துகிறேன்? ஏன்னா அதுல இருந்து எனக்கு அவர் விடுதலையை கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். முழு நிச்சயமாய் நான் நம்புகிறேன். போராட்டங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து நான் கவலைப்படுகிறது இல்லை. மாறாக ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அப்போ தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்கிறது. அதுதான் தேவனுடைய அந்த மறைவிடத்துக்குள்ளாக செல்லுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இது ஏதோ ஒரு நெருக்கடி வரும்பொழுது மாத்திரமல்ல, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, அல்லது தேசத்துல ஒரு கொள்ளை நோய் இருக்கிறது என்கிற அந்த சூழ்நிலைகளில் மாத்திரமல்ல, எல்லா நேரத்திலையும். ஆமென். எப்பொழுதும் வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 26:3 நீங்க வாசித்து பாருங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானத்துக்குள்ளாக நீர் காத்துக் கொள்ளுகிறீர். அல்லேலூயா. அதுதான் அந்த மறைவிடம். கர்த்தருடைய சமூகத்துல என்னுடைய பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கக்கூடியவராக, அல்லது எனக்கு சமாதானம் தருகிற தேவனாக, என்னுடைய எந்த தேவைகளையும் சென்று அவரிடத்துல சொல்லி அறிவிக்கக்கூடிய ஒரு இடமாக, அப்படியான ஒரு விசுவாசத்தோடு, அப்படியான ஒரு நம்பிக்கையோடு நான் தேவனை நான் தேடுகிற அந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது இல்லையா, அன்றாடம் அவரோடு வைத்திருக்கிற அந்த ஒரு உறவு, அந்த ஒரு கம்யூனியன், அதுதான் என்னை அந்த மறைவிடத்திற்குள்ளாக என்னை கொண்டு செல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையால் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 2வது வசனத்துல, நான் கர்த்தரை நோக்கி, அவர் இப்படியாக தான் கர்த்தரை நோக்கி அவர் சொல்ல போகிறார் பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலும், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். விசுவாசத்தை நான் அறிக்கை செய்கிற ஒரு இடம்,
என்னுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கிற ஒரு இடம், நான் புத்திக்கு எட்டாத அந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம், கர்த்தரோடு என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் அவரோடு இணைந்திருக்கிற ஒரு இடம், அதுதான் தேவனுடைய மறைவிடம். ஆமென். அப்ப என்னுடைய தனி ஜெப வாழ்க்கை அத்தியாவசியம். அதை இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப அறிவுறுத்துகிறது. அவருடைய வசனத்தை விரும்பி அதை வாசித்து தியானிக்கிற அந்த ஒரு அனுதின ஒரு அனுபவத்தை அது வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரம் இல்லாம அந்த வாசிக்கிற வசனங்களுக்கு, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், தேவனுக்கு பிரியமான வழிகளில நான் நடக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. மாத்திரமல்ல, சபை கூடி வருதல். அநேகர் இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, சபை கூடி வருதலை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். இன்றைக்கு நம்ம ஆராதனை சபையில கூடி ஆராதிக்க முடியல. காரணம், தேசத்துல அப்படியான ஒரு எச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கொள்ளை நோய்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. தேசத்து சட்டங்களை நாம் கடைபிடிக்கிறோம், அதை நாம் மதிக்கிறோம், அது அவசியம். ஆனால் அதே சமயத்துல மற்ற நாட்களில சபை கூடி வருதல், தேவனுக்காக நான் நேரத்தை கொடுத்து என்னை போல சக ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்களோடு சேர்ந்து நான் தேவனை ஆராதிக்கிறது என்கிறது என்னை அந்த மறைவிடத்திற்குள்ளாக என்னை கொண்டு செல்லுகிறது. ஆமென். சபை கூடி வருதல் என்னை மறைவிடத்திற்குள்ளாக கொண்டு செல்லுகிறது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பாடினோம், நாம் துதித்தோம், தேவனை ஆராதித்தோம், அவருடைய நாமங்களை சொல்லி நாம் அவரை புகழ்ந்தோம். அது என்னை தேவனுடைய அந்த மறைவிடத்திற்குள்ளாக கொண்டு செல்லுகிறது. அல்லேலூயா. இது ஏதோ ஒரு நாள்ல நடக்கிற ஒரு அனுபவம் கிடையாது. மாறாக ஒவ்வொரு நாளும் இதை நாம் அனுபவிக்கிறோம். தேவனோடு இருக்கிற அந்த ஒரு உறவுல நாம் நிலைத்து இருந்து தொடர்ச்சியாக கிரமமாக நான் நேரத்தை கொடுத்து அதை அந்த அனுபவத்துக்குள்ளாக வரும்பொழுது தேவன் சொல்லுகிறார், அவருடைய மறைவிடத்திற்குள்ளாக என்னை அவர் வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. 63வது சங்கீதத்துல தாவீதுடைய அனுபவத்தை அதுல நாம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு தேவனை தேடக்கூடிய ஒரு மனுஷன் என்று சொல்லி, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேலே தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். இப்ப நாம் சொன்ன இந்த வார்த்தைகளை அவர் தாவீது தம்முடைய சங்கீதத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனோடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவம். ஒவ்வொரு நாளும் அதிகாலமே தேவனை அவர் தேடுகிறார். ஒரு வறண்ட நிலம், விடாய்த்து போன அந்த ஒரு நிலம் எப்படி தண்ணீருக்காக காத்திருக்கிறதோ அப்படியாக அவருடைய ஆத்துமா தேவ பிரசன்னத்துக்காக ஒவ்வொரு நாளும் காத்து ஏங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய மாம்சமும் தேவனை வாஞ்சிக்கிறது. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை, தேவனுடைய அந்த சபை கூடி வருதலை அவர் எவ்வளவாய் வாஞ்சிக்கிறார் என்கிறத அந்த 2வது வசனத்துல அவர் சொல்கிறார். நீங்க தொடர்ந்து நீங்க அந்த வேத வசனத்தை 1லிருந்து 8 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அதுல தேவனுடைய வசனம் பாருங்க, நம்ம அநேக கடமைக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா ராத்திரி நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி, கட்டில போறதுக்கு முன்னாடி அவசரமா கடகன்னு ஒரு 2 பக்கத்தை படிச்சுட்டு கம்முன்னு படுத்துறக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் தாவீதுக்கு தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறது அது எப்படி இருக்கிறதா, கொழுப்பான ஒரு பதார்த்தத்தை அது உண்கிறது போல, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்னுடைய ஆத்துமா திருப்தி ஆகுகிறது. எதுல? தேவனுடைய வசனத்தை அவர் வாசித்து அதை தியானித்து அதிலிருந்து தேவனை அறிந்து தேவனை துதிக்கின்ற பொழுது. ஆமென். அவர் படுத்து தூங்கும் பொழுதும் அவர் கர்த்தரை அவர் நினைவு கூறுகிறாராம். 8வது வசனம் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு வேத வசனம். அது சொல்லுகிறது பாருங்க, என்னுடைய ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ ஒரு வியாதியின் நேரத்துல கிடையாது, அல்லது ஒரு யுத்தங்களை, கொள்ளை நோயை குறித்தெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறது போது மாத்திரம் கிடையாது. அந்த நேரங்களில் நம்ம அதிகமா தேவனை தேடணும். ஆனால் இது ஒரு அனுதின ஒரு உணவு, ஒரு உறவு. ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதனுடைய விளைவு என்ன? உமது வலது கரம் என்னை தாங்குகிறது, அவருடைய நிழல் என்னை மூடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 7வது வசனம் பாருங்க, நீர் எனக்கு துணையாய் இருந்ததுனால உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுவேன். அதை நாம சங்கீதம் 91லேயே நம்ம வாசிப்போம்.
அப்போ இதுதான் கர்த்தருடைய அந்த மறைவிடத்துல நம்ம வந்து விடுகிறது. கர்த்தருடைய மறைவிடம் என்கிறது ஏதோ ஒரு இடம் கிடையாது. கர்த்தர் ஏதோ ஒரு இடத்தை கட்டி வைத்து அங்க என்னை கொண்டு போய் வைக்கிறது கிடையாது. தேவனே என்னுடைய மறைவிடமாய் இருக்கிறார். ஆமென். அவர் தாவீது சொல்கிறார், தேவரீர் நீர் என்னுடைய மறைவிடமாய் இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். நாம் ஆபத்து நேரத்துல போய் சென்று பதுங்கிக் கொள்ளுகிற மறைவிடம் மாத்திரம் கிடையாது. என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் வாழக்கூடிய ஒரு மறைவிடமாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை நாம் வாசித்தோம். அவர் கர்த்தரை நோக்கி அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். 91வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தரை நோக்கி நான் இப்படியாக சொல்லுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்க, நம்ம அந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் நமக்கு அந்த வாயை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாய் ரொம்ப முக்கியம். ஆமென். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? இருதயமும் நம்முடைய இருதயமும் நம்முடைய வாயும் இணைந்து இருக்கிறது. இருதயத்தின் வாசல் தான் வாய். ஆமென். கர்த்தர் இந்த வாயை எதற்காக கொடுத்திருக்கிறார்? அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே கொடுத்திருக்கிறார். அவரை துதித்து பாடும்படிக்காகவே கொடுத்திருக்கிறார். அவரிடத்துல நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை அவரிடத்துல தெரியப்படுத்துவதற்காகவே கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாரங்களை அவருடைய பாதத்துல இறக்கி வைப்பதற்காகவே நமக்கு அந்த வாயை அவர் கொடுத்திருக்கிறார். மாத்திரம் கிடையாது, இந்த வாய் எதற்காக கொடுத்து வைத்திருக்கிறார்? நாம் அறிக்கை பண்ணுவதற்காக, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதற்காகவே தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் பாருங்க, யாக்கோபு சொல்லுகிறார், விசுவாசம் கிரியையினாலே வெளிப்படுத்தப்பட வேண்டும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த கிரியைகளில, விசுவாச கிரியைகளில மிகவும் ஒரு அடிப்படையான ஒரு ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய ஒரு கிரியை என்ன? இருதயத்துல விசுவாசம் ஒன்று இருந்தா அது வாயினாலே அறிக்கை செய்யப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய வாய் விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். 116வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் அவர் சொல்லுகிறார் அப்படித்தான், விசுவாசித்தேன் ஆகையினால நான் பேசுகிறேன். ஆமென். அப்ப நான் தேவனை குறித்து நான் என்ன விசுவாசிக்கிறேன்? தேவன் எனக்கு யாராக இருக்கிறார்? என்னவாக அவர் இருக்கிறார்? அல்லது நான் அவருக்கு என்னவாக நான் இருக்கிறேன்? அவர் எனக்காக என்னவெல்லாம் வாக்குத்தத்தம் அவர் கொடுத்திருக்கிறார்? கல்வாரி சிலுவையில எனக்காக என்னவெல்லாம் அவர் செய்து வைத்திருக்கிறார்? அதை நான் சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணுகிறது என்னை தேவனுடைய மறைவிடத்திற்குள்ளாக கொண்டு சென்று விடும். அல்லேலூயா. விசுவாசத்தை நான் அறிக்கை செய்கிறது. நான் சற்று முன்னாடி நம்ம பார்த்தோம், அவரை துதித்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், நம்முடைய தேவைகளை அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். இதையெல்லாம் தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவுல என்னை நடத்துகிறது இல்லையா? அதே சமயத்துல இந்த விசுவாச அறிக்கை தேவனுடைய அந்த மறைவிடத்திற்குள்ளாகவே என்னை அது கொன்று சென்று விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரன் இந்த 2வது வசனத்துல சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய கோட்டை, நீர் என்னுடைய அடைக்கலம், நீர் என்னுடைய தேவன், நான் நம்பி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய விசுவாசத்தை அவர் அறிக்கை பண்ணுகிறார். தேவன் மேல இருக்கிற அந்த உறுதியான அந்த நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஓ, அப்படி நம்ம அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? நான் அந்த துதி ஆராதனை நேரத்துல அந்த வசனம் வாசிக்கப்பட்டது. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்துல, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவர் மூலியமாக தேவனுக்கு நாமோ செலுத்த கடவோம். அந்த ஸ்தோத்திர பலிகள் என்ன? அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கல்வாரி சிலுவையில செய்து முடித்த நன்மைகளை, எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை நான் சொல்லி சொல்லி நான் அறிக்கை பண்ணுகிறேன். ஆமென். அவருடைய இரட்சகராக இருக்கிறார், என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார், என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறார், என் பாவங்களை மன்னித்த தேவனாக, என்னை நீதிமானாக ஆக்கினவராக அவர் இருக்கிறார், எனக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார், என்னுடைய சாபங்களை எல்லாம் முறித்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இதையெல்லாம் நான் சொல்லிய ஸ்தோத்திர பலிகளை நான் ஏறெடுக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. என்ன? பரலோகத்துல பிரதான ஆசாரியனாக அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பலியை, ஸ்தோத்திர பலியை அவர் ஏற்று தேவனிடத்துல அவர் தம்முடைய ரத்தத்தை கொண்டு எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார்.
நீங்க பூமியில எதை அறிக்கை பண்ணுகிறீர்களோ அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பரலோகத்துல உங்களுக்காக எனக்காக அந்த நன்மைகளை அவர் எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாயின் அறிக்கை அல்லது நான் ஜெபத்துல தேவனிடத்துல தெரியப்படுத்துகிறது அல்லது துதிகள் பாடும் பொழுது நான் அவரை குறித்து பாடுகிறது ரொம்ப அவசியமானது. அது என்னை அந்த தேவனுடைய மறைவிடத்திற்குள்ளாக கொண்டு செல்லுகிறது. அல்லேலூயா. சரி, அப்போ அதனுடைய ஆசீர்வாதங்களைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். இது தேவனோடு எனக்கு இருந்த உறவு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த உறவை பற்றியெல்லாம் அல்ல. மாறாக அந்த வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நிகழ்கால தொடர்ச்சியான ஒரு நிலையை அது வெளிப்படுத்துகிறது. ஆமென். இருந்தவன் என்று சொல்லி அல்ல, அல்லது இருக்க போகிறவன் என்று சொல்லி அல்ல, இருந்து கொண்டு இருக்கிறவன், தங்கி இருக்கிறவன். ஆமென். அவனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக அந்த வசனங்கள்ல ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆசீர்வாதம்? 3வது வசனத்தை பாருங்க. அவர் வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிக்கிறார். ஆமென். கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிக்கிறார். ஆமென். அப்போ 2 விதங்களில நம்மை அந்த தீமைகள் நம்மை நெருங்குகிறது. ஒன்று உலக பிரகாரமான அல்லது நேச்சுரலாக இயற்கை ரீதியான அல்லது சரீர ரீதியான தாக்குதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. ஆவிக்குரிய ரீதியாகவும் நாம தாக்கப்படுகிறோம். இங்க வேடனுடைய கண்ணி அப்படின்னு சொல்லும் பொழுது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த தாக்குதல்களை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். சாத்தானுக்கு வேதத்துல நிறைய பெயர்கள் உண்டு. அதுல முக்கியமாக வேடன் என்று சொல்லி அவன் சொல்லப்படுகிறான். ஏன் பாருங்க, பறவைகள் பிடிப்பாங்க. இந்தியா, இலங்கை போன்ற தேசங்கள்ல, மற்ற தேசங்கள்ல கூட வலைகளை விரித்து பறவைகளை பிடிப்பதற்காக வலைகளை விரிப்பார்கள். ஒவ்வொரு பறவைக்கும் ஏற்ற விதமான வலைகள் இருக்கிறது. அதை விரித்து விட்டு அந்த வேடன் அந்த பறவைகள் வந்து அதுல உட்கார்ந்து ஏதாவது தின்னுவதற்காக வரும் என்று சொல்லி காத்து கொண்டு இருப்பான். அது வரும்பொழுது அது அந்த வலையிலே அது சிக்கிக்கொள்ளும். அப்படித்தான் சாத்தானும் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் தீமைகளை கொண்டு வரும்படிக்காக, அவர்களை தாக்கும்படிக்காக, அவர்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகளை கொண்டு வரும்படிக்காக கண்ணிகளை அவன் வைக்கிறான். ஆத்துமாவுக்கு கண்ணிகளை அவன் வைக்குகிறான். பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு அந்த விலக்கப்பட்ட ஒரு பழம், அந்த கனி அவர்களுக்கு கண்ணியாக சாத்தான் அவர்களுக்கு வைத்து விட்டான். அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிவிடுவீர்கள், தேவனுடைய அதாவது தேவ புத்திரர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று எல்லாம் சொல்லி ஏமாற்றி அவர்களை வஞ்சித்து அந்த வழியிலே அவன் சிக்க வைத்து விட்டான். அதனுடைய விளைவு என்ன? அவர்கள் பாவத்திலே அவர்கள் விழுந்து போனார்கள். நீங்கள் தேவர்களாக ஆகிவிடுவீர்கள், தேவ புத்திரன் கூட இல்லை, தேவர்களாக நீங்கள் தேவனை போலவே ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி வஞ்சித்து ஏமாற்றி அவன் அப்படி செய்து விட்டான். அவனுடைய கண்ணியில அவர்கள் விழுந்து போய்விட்டார்கள். இப்படிதான் அநேகருடைய குடும்பங்களில் சாத்தான் பாருங்க, கணவன் மனைவி மத்தியில அந்த அந்த போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தேகங்களையும் எரிச்சல்களையும் கொண்டு வந்து கண்ணியாக அது அவருடைய வாழ்க்கையில அவன் கொண்டு வந்து விடுகிறான். வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையில பாவத்துல விழ செய்து தேவையில்லாத கீழ்ப்படியாமைகளை கொண்டு வந்து அது அவருடைய வாழ்க்கையில கண்ணியாக மாறி விடுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய மறைவிடத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், ஆமென், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவரோடு ஒரு தொடர்ச்சியான ஒரு உறவுல ஐக்கியத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில சபை கூடி வருதில்லை, அவரை ஆராதிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வேடனுடைய கண்ணிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன். அல்லேலூயா. அவன் கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய ஏமாற்று வழிகள், அவன் குடும்பத்துல கொண்டு வரக்கூடிய குழப்பங்கள், பிள்ளைகளுடைய இருதயத்துல புகுந்து தேவையில்லாத கிரியைகளை கொண்டு வரக்கூடிய அந்த காரியங்கள், அதிலிருந்து நான் விலக்கி அவர்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவர் சொல்லுகிறார். ஆமென். உன்னதமானவருடைய மறைவுல தங்கி இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை அவர் செய்கிறார். மாத்திரமல்ல, பாழாக்கும் கொள்ளை நோக்கி அவர் நம்மை தப்புவிக்கிறார். ஆமென்.
ஒருவேளை இந்த வசனம் நமக்கு சரியாக புரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் அதை நமக்கு புரிந்து கொள்ள அதிகமா உதவி செய்கிறது. ஆமென். இன்னைக்கு இந்த பிரான்ஸ் தேசத்துல மாத்திரமல்ல, உலக தேசம் எங்கும் கொரோனா வைரஸ்னால ஜனங்கள் பீதி அடைந்து அதனால தாக்கப்பட்டு மரித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை. ஒருவேளை நீங்க இருக்கிற வீல்ல, நீங்க இருக்கக்கூடிய நகரத்துல வந்திருக்கலாம், நீங்க உங்க தெருவுல வந்திருக்கலாம், அல்லது நீங்களே கூட இந்த வியாதியினால, இந்த வைரஸ்னால தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நமக்கு தெரிந்தவங்க அதனால மரித்து போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த பாதுகாப்பு பாருங்க. 27வது சங்கீதத்துல தாவீது அவர் சொல்லுகிறார், 27வது சங்கீதத்துல Psalm 27 verset 5, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேலே என்னை உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தீங்கு நாளில, கொள்ளை நோய் தேசமெங்கும் தாக்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை என்னுடைய கூடார மறைவில ஒளித்து வைத்து நான் உன்னை பாதுகாப்பேன். ஆமென். இப்ப இங்க பிரான்ஸ் தேசத்துல இருந்து அல்லது மற்ற தேசங்களிலிருந்து இந்தியாவுக்கு இந்த லீவுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஜனங்கள் பாருங்க, வக்கான்ஸுக்கு செல்வாங்க. அங்க போனா அந்த கொசு கடியுடைய அந்த தொல்லை அதிகமா இருக்கும், கொசு கடிக்கும் அப்படின்னு சொல்லி. அதுவும் விசேஷமா நம்ம இங்க வெளி தேசங்களிலிருந்து இந்தியாவுக்கு போகும்பொழுது அந்த கொசு கடி அந்த ஆட்களை தான் பார்த்து கடிக்குது. சரி, அப்ப அதுக்காக நம்ம ஒரு சில இந்த மருந்துகள்லாம் நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா, அந்த மேல தடவிக்கிறது எல்லாம் நம்ம கொண்டு போகிறோம். அப்போ அது தடவி கொள்ளும் பொழுது அந்த மருந்துகளை நீங்க கைகள்ல, பிள்ளைகளுடைய கைகள்ல, கால்கள்ல தடவி கொள்ளும் பொழுது கொசு எல்லாமே அங்க சுத்தி இருக்கத்தான் செய்யும் இல்லையா. பக்கத்துல இருக்கிற ஆளை கடிக்கும், இங்க இருக்கிற ஆளை கடிக்கும், இங்க இருக்கிற ஆளை கடிக்கும். ஆனால் நீங்க பூசி இருக்கிற அந்த மருந்து உங்களை அந்த கொசுவுடைய அந்த சென்சார், அந்த கொசு தேடி வந்து நம்ம அதை கடிக்கக்கூடிய அந்த சென்சாருக்கு உங்களை மறைத்து கொள்ளும். ஆமென். இப்ப தேவன் கூட பாருங்க, நம்மை சுற்றிக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்பொழுதும் அப்படித்தான் எதிர்பார்ப்போம். இந்த பிரச்சனைகளை தீர்த்திடணும், இந்த பிரச்சனைகளை விட்டு விலக்கிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம தேவன் அந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவார். ஆனா அந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு முன்பாக, அந்த கொசு கடிகளுக்கெல்லாம் நீக்கி போடுவதற்கு முன்பாக அந்த கொசுவுக்கு உங்களை மறைத்து அவர் மூடிக்கொள்ளுவார். அல்லேலூயா. அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் மறைக்கப்பட்டிருப்பீர்கள். ஆமென். தேசம் முழுவதும் அந்த கொள்ளை நோய் இருக்கலாம், அல்லது கொசுக்கள் உங்களை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் உங்களை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய மறைவிடத்துல மறைக்கப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், அல்லது வந்து ட்ரெயின் பஸ் எடுக்கிறவங்களாக இருக்கலாம். எல்லாரையும் பார்க்கும்பொழுது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்போம் இல்லையா, ஒரே மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் உங்கள் மேல தேவனுடைய அந்த நிழல் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய நிழல் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த நிழல் என்ன பண்ணும்? பிரச்சனையை தள்ளாது, அந்த பிரச்சனைக்கு உங்களை மறைத்து காத்து கொள்ளும். அது உங்களை அணுகாது. ஆமென். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், பாழாக்கும் கொள்ளை நோக்கி நான் உன்னை தப்புவிப்பேன். ஆமென். கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். அந்த பாதுகாப்பை அவர் விவரித்து சொல்லும் பொழுது 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் தமது சிறகுகளால உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். ஆமென். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு! தம்முடைய சிறகுகளினாலே நம்மை மூடிக்கொள்கிறார், தம்முடைய சட்டைகளின் நிழலினாலே நம்மை அவர் அரவணைத்துக் கொள்கிறார், அந்த சட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். இந்தியா, இலங்கை போன்ற தேசங்கள்ல கோழி வளர்ப்பாங்க இல்லையா, வீட்டுல கோழி வளர்ப்பாங்க. கோழி வளர்க்கும் பொழுது கோழி குஞ்சுகள், கோழி எல்லாமே அப்படியே வெளியில அப்படியே ஃப்ரீயா மேய்ந்து கொண்டு இருக்கும். அந்த கோழி குஞ்சுகள்லாம் கூட கலர் கலரா அந்த வர்ணம் பூசப்பட்டு மஞ்சள், ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும் பாருங்க. அப்போ பருந்து மேல பறந்து கொண்டு அது வரும்பொழுது இந்த தாய்க்கோழி அதை கண்டுபிடித்து விடும். தாய்க்கோழி கண்டுபிடித்து அந்த கோழி குஞ்சுகளை ஒரு விதமான அபாய குரல் விட்டு அதை கூப்பிடும். கூப்பிடுறது மாத்திரமல்ல, அந்த ரெக்கைகள் எல்லாம் விரித்து கொண்டு ஆயத்தமாக இருக்கும் அந்த தாய்க்கோழி. அப்ப இந்த கோழி குஞ்சுகள் பாருங்க, எவ்வளவு தூரத்துல அது இருந்தாலும் தாயினுடைய அந்த சத்தத்தை கேட்டு வேகமாய் வந்து அந்த சட்டைகளுக்குள்ளாக வந்து புகுந்து கொண்டு விடும்.
அவன் அந்த கோழி குஞ்சுகளுக்கு அந்த தாயின் செட்டைகளுக்குள்ளாக அந்த இறகுகளுக்குள்ளாக மூடி அது பாதுகாத்து கொள்ளும் பொழுது அதனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, பயமே இருக்காது. கழுகு மேல சுத்தி கொண்டு இருந்தாலும் இந்த தாய் கோழி அந்த செட்டைகளுக்குள்ளாக அது இருக்கிறபடினால பெரிய ஒரு பாதுகாப்பு. அந்த இறகுகள் அதை நல்ல கணக்கான நல்ல ஒரு அனலோடு அதை மூடி அதை பாதுகாத்து கொள்ளும். அப்போ கோழியுடைய அந்த கோழிக்கு கர்த்தர் தம்மை ஒப்பிட்டு இந்த வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு ஒரு அன்பான ஒரு தேவன். எப்படி அவர் நம்மை மூடுகிறார். கோழியுடைய சட்டைகள் இன்றைக்கு நம்ம மூடுகிறது இல்லை. கோழியுடைய சட்டைகள் அவ்வளவு பெரிய ஒரு ஒரு கேடகம் மாதிரி ஒரு பாதுகாப்பானதும் கிடையாது. ஆனால் தேவன் நமக்கு எதை கொடுக்கிறார்? அவருடைய சத்தியம். ஆமென். அவருடைய வேத வசனம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையாகவும் உனக்கு கேடகமுமாகவும் அது இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். அதனால்தான் அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த உன்னதமானவருடைய மறைவில் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டவன் அவருடைய வசனத்தை அவன் தியானிப்பான். அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம 91வது சங்கீதத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சட்டைகள் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது, தேவனுடைய சிறகுகள் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய நிழல் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது அந்த தேவனுடைய வசனம் எனக்கு கேடகமாகவும் பரிசையாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேத வசனங்கள்ல நான் உனக்கு இதை செய்வேன், நான் இப்படி செய்வேன், நான் இதை உனக்கு செய்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரே. இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எனக்கு பாதுகாப்பாக அது இருக்கிறது. நான் நம்பிக்கையை இழந்து போய்விட மாட்டேன். நான் சூழ்நிலைகளை உலகத்து ஜனங்களுக்கு நடக்கிறதை பார்த்து நான் பயந்து போய்விட மாட்டேன். உலக ஜனங்களுக்கு நடக்கிற விதமாக எனக்கு நடந்துடும் என்று சொல்லி நான் பயத்தினால நான் போய்விட மாட்டேன். எனக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கேடகமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி நான் அவரிடத்துல ஓடி வந்து விட முடியும். ரூத்து புஸ்தகத்துல இந்த ரூத்தை குறித்து நீங்க வாசித்திருப்பீங்க. 2வது அதிகாரம் 12வது வசனத்துல அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிற அந்த போவாஸ் அந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிறார். மோவாப் தேசத்திலிருந்து அவள் இஸ்ரவேலின் தேவனை நம்பி எருசலேமுக்கு வந்த அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிற அந்த போவாஸ் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலுமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எதை நம்பி அவள் வந்தாலாம்? இஸ்ரவேல் தேவனுடைய அந்த செட்டைகளை அந்த அடைக்கலத்துல அவள் நம்பி அவள் ஓடி வந்து விட்டாள். ஆமென். தேவனுடைய சட்டைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற கிருபைகள். அல்லேலூயா. அவர் நம்ம மீது பாராட்டுகிற அந்த இரக்கம், அந்த தயவு நம்மை சட்டைகளாக அது நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆமென். அல்லேலூயா. சரி, 5வது வசனத்துல இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாமல் இருப்பாய். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே ஒரு விதமான ஒரு பயம் வந்துருது இல்லையா? என்னன்னு சொல்லி, அப்ப எப்போதான் நான் பாதுகாப்பா இருக்கிறேன்? பகல்ல, மத்தியானத்துல, இரவுல, இருட்டல் நேரத்துல, எல்லா நேரத்திலையும் எனக்கு பாதுகாப்பு என்கிறதே இல்லை. இந்த சாதா ஒரு உலக மனுஷனுக்கு பாதுகாப்பு என்கிறதே எந்த ஒரு நிமிடமும் கிடையாது. எது எப்போ நடக்கும் சொல்லி வச்சுட்டா பிரச்சனைகள் வருகிறது இல்லையா? ஒரு கொள்ளை நோய் தாக்குகிறது சொல்லி வச்சுட்டா வருகிறது இல்லை. அப்ப இரவு நேரத்துல இருந்தாலும் சரி, அல்லது பகல் நேரத்துல இருந்தாலும் சரி, மத்தியான நேரத்துல இருந்தாலும் சரி, எந்த நேரமும் நமக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நேரம் இல்லையா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்க அந்த இரவு நேரத்துலதான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது எகிப்து முழுவதையும் அந்த வாதிக்கிற வாதையினால தேவன் சங்கார தூதனை அவர் அனுப்பியிருந்தார். யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல அதை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். 13வது வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இரவு நேரத்துல, அந்த நல் இரவுல தான் எகிப்தியருடைய தலைச்சின் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய வாதை, அந்த சங்கார தூதனுடைய தாக்குதலினால தலைச்சின் பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போனார்கள். இரவு அந்த நேரத்துல தூங்கி கொண்டு இருக்கிற அந்த இரவு நேரத்துல, இருள் நேரத்துல. ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்ன? கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலியமா சொல்லி இருந்தது என்ன? அப்படி சங்கார தூதன் எகிப்தியரை அழித்து கொண்டு வரும்பொழுது, அந்த வாதை எகிப்தை அழித்து கொண்டு வரும்பொழுது,
நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பத்தை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. அவர்கள் வீடுகளிலே பூசப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்த்து நான் என் ஜனங்களை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கோட்டையாக மதிலாக இருந்து அவர்களை மூடிக்கொண்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்கிற கோட்டைக்குள்ளாக நீங்க வந்துட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்களா? அநேக காரணங்களை சொல்லிக் கொண்டு தள்ளி போட்டு கொண்டு இருப்பார்கள். பாருங்க, மரணங்கள், கொள்ளை நோய்களினால மரணங்கள், பாதிப்புகள் சொல்லிட்டு வருகிறது கிடையாது. ஆனால் கர்த்தர் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு மறைவிடத்தை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக உண்டாகுகிற ரட்சிப்பே எனக்கு மறைவிடமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு எனக்கு மதிலாக இருந்து என்னை காத்துக் கொள்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்கு கோட்டையாக இருந்து காத்துக் கொள்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, ஆமென், அவருடைய அந்த ஞானஸ்நானத்தை பெற்று அவரோடு ஒரு உறவுல சபை கூடி வருதில்லை, நான் தொடர்ந்து இருக்கிற ஒரு மகனாக ஒரு மகளாக இருக்கும் பொழுது எந்த வாதியம் உங்களை அணுகாது, எந்த சங்கார தூதனும் உங்களை நெருங்க முடியாது. இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் தொடர்ச்சியாக அந்த வசனங்களில் அவர் சொல்லுகிறார். இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கு இல்லையா? ஏன் அதை இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்னு சொல்றார்? பகல்லையும் அந்த கொள்ளை நோய்கள் வருகிறது, இருளிலையும் வருகிறது. ஏன் இருளிலே நடமாடும் கொள்ளை நோய் சொல்லி சொல்றான்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது அந்த கொள்ளை நோய் நமக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு விதத்துல இல்லையா, எதிர்பாராத ஒரு நேரத்துல இல்லையா, ஒரு இருள் நேரத்துல எது யார் மூலியமாக வருகிறது, எப்படி வருகிறது, எதன் மூலியமாக வருகிறது, ஒண்ணுமே தெரியல பாருங்க. அப்ப அந்த இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்குன்னு சொன்னா, நான் அறியாத விதத்துல பகல்ல நான் முழித்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு தீங்கு எனக்கு வருகிறது, அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம தடுத்து பாதுகாக்க முடிகிறது. ஆனால் இருளிலே வரும்பொழுது எனக்கு அது கண்களுக்கு புலப்படாததாக இருக்கிறது, காணக்கூடாததாக இருக்கிறது. அப்படிதான் அந்த கொள்ளை நோய் தாக்குகிறது என்று சொல்லி, மத்தியானத்துல பாழாக்கும் சங்காரத்திற்கு அப்படி என்று சொல்லி, அல்லது யுத்தங்கள் நேரத்துல, இன்றைக்கு விசேஷமா இந்த தேசத்துல அந்த கொள்ளை நோய்கள் ஜனங்களை தாக்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க, அந்த வியாதி தாக்கி மறிக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அநேக ஆயிரங்கள், பிரான்ஸ் தேசத்துல அநேக ஆயிரங்கள் அந்த வைரஸ் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாம் பேசிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப மரித்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்க, அதனால பயந்து போயிருக்கிறவர்கள் எத்தனை பேர் பாருங்க. என்ன இந்த வியாதி தாக்கிடுமோ, அல்லது இந்த வைரஸ் எனக்கு வந்துடுமோ, நான் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணுமே, அல்லது நான் பொருட்களை வாங்குவதற்கு கடத்தெருவுக்கு போகணுமே, அல்லது என்னுடைய வயதான பெற்றோர்கள், அல்லது என்னுடைய சிறிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்கிறாங்க. அந்த பயம் தேசத்தையே மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த தேசத்து ஜனங்கள் ஒவ்வொரு இருதயத்திலையும் பயமும் பீதியும் இருக்கிறது. அநேகர் எச்சரிக்கையா நான் போய் நிறைய பொருட்களை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி சொன்னாலும், அநேகர் பயத்தினாலேயே போய் அநேக பொருட்களை வாங்கி வீட்டுல ஸ்டாக் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. நல்லது, பரவாயில்ல. ஆனால் அந்த பயத்தை எப்படி நீக்குவது? கர்த்தர் சொல்கிறார், அவர் என்ன அந்த வியாதி என்னை தாக்குவதிலிருந்து பாதுகாக்கிறது மாத்திரம் கிடையாம, அந்த பயத்திலிருந்து எனக்கு அவர் விடுதலையை கொடுக்கிறார். ஆமென். அதனால்தான் சொல்கிறார், நீ பயப்படாமல் இருப்பாய். அல்லேலூயா. அந்த பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறார். அதனால்தான் வேத வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த கொரோனா வைரஸ் பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறது. இது சங்கீதம் 91 தேவனுடைய வசனங்கள். இன்னும் மற்ற பகுதிகள் இருக்கிறது. இந்த வசனங்களை நான் தியானிக்கும் பொழுது அந்த இருதயத்திலிருந்து எனக்கு பயங்களை கர்த்தர் நீக்கி போட்டு விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க எந்த விதமான பயமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளிலிருந்து அவர் என்னை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. அந்த வைரஸினை தாக்காமல் தப்புவிக்கிறார், பாதுகாக்கிறார். மாத்திரமல்ல, அதனுடைய பயத்தில் இருந்தும் என்னை விடுதலையாக்குகிறார். பயம் நல்லது கிடையாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதம் முழுவதும் கர்த்தர் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி பல வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, தொடர்ந்து நாம் வாசிப்போம். தேவனுடைய வசனங்கள் வாசிக்க வாசிக்க அது நம்மை உள்ளான மனுஷன்ல பலப்படுத்துகிறது. மாத்திரமல்ல, நம்ம சரீரத்திலையும் அந்த பலத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். இப்ப எந்த அளவுக்கு என்னை அவர் பாதுகாக்கிறார், பயத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்குகிறார். 7வது வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும்
உன் வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. சொல்லுங்க, கொரோனா வைரஸ் என்னை அணுகாது, வாதை என்னை அணுகாது, கொள்ளை நோய் என்னை அணுகாது. ஏன் அணுகாது? கர்த்தர் தம்முடைய வசனத்தில் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். எந்த அளவுக்கு அது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா, என் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும் இல்லையா, இதோ எங்களுடைய வீட்டுல அமர்ந்து கொண்டு இருக்கிறோம், ஹாலில் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வீடுகள் இருக்கிறது. அல்லது நீங்க இருக்கிற நகரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பக்கத்து நகரத்துல அல்லது நீங்க இருக்கிற தெருவில் அநேகர் இறக்கலாம். அந்த வியாதியினுடைய அந்த தாக்கம் பாருங்க. முன்னாடி நம்ம சைனாவுக்காக ஜெபித்து கொண்டு வந்தோம், சபையில சைனாவுக்காக ஜெபித்தோம். அடுத்தது எங்கேயோ தூரமா இருக்கிற ஒரு தேசம் சொல்லிட்டு நம்ம ஜெபித்து கொண்டு இருந்தோம். கடைசியா அது நம்முடைய பக்கத்து தேசம் இத்தாலிக்கே வந்து விட்டது, அதுக்காக நம்ம ஜெபித்தோம். இப்போ தேசத்துக்குள்ளாக நம்ம இருக்கக்கூடிய பிரான்ஸ் தேசத்துக்குள்ளாக வந்து விட்டது. இப்போ இன்னும் அதிகமா கேள்விப்படும், நீங்க இருக்கிற நகரத்துல அல்லது உங்க நகரத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அநேக பேர் அட்மிட் ஆயிருக்கிறாங்க, ஒரு சில பேர் மரித்து கொண்டு இருக்கிறாங்கிறதெல்லாம் கேள்விப்படுகிறோம். அப்ப அந்த வியாதியுடைய தாக்கம் இந்த பக்கமா வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருந்து நம்ம பக்கமா வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வசனம் சொல்கிறது 1000 பேர் இறந்தாலும் சரி, உன் பக்கத்துல 1000 பேர் இறந்துட்டாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பயம் எப்படி இருக்கும்? உங்களுடைய இருதயத்துல பயம் எப்படி சூழ்ந்து கொண்டு இருக்கும்? இப்போ இந்த வியாதி உங்களை கடந்து போகிறது. இந்த பக்கம் வலது பக்கம் வரும்பொழுது 10,000 பேர் இறந்து இருக்கிறாங்க. ஆனால் நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, அவருடைய மறைவிடத்துல அவருடைய நிழலினால காக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க, நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம நன்றி செலுத்துவோம். எந்த கொள்ளை நோயானாலும் சரி, டிவியில நீங்க கேள்விப்படுவீங்க, காலையில வைத்தா இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, மதியானம் வைத்து பார்த்தா இவ்வளவு பேர் சொல்றாங்க, இரவுல பார்த்தாக்கா இவ்வளவு. அந்த எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் வரதுக்குள்ள 1000 10,000 ஆகிட்டு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், உங்களை கர்த்தர், என்னை அவர் தம்முடைய மறைவிடத்துல வைத்து அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆமென். ஆனா நம்ம அந்த துன்மார்க்கருக்கு வரும் பலன் சொல்லும்போது மரிக்கிறவங்க எல்லாம் துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக அவர்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆமென். தேசத்துக்காக, நம்ம இருக்கக்கூடிய அந்த தேசத்துக்காக, மரித்த அந்த குடும்பங்களுக்காக, அல்லது அந்த வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களுக்காக நம்ம உத்தரவாதம் பண்ணி திறப்பல நின்று, சபையாகவும் சரி அல்லது நீங்க குடும்பமாக உங்கள் குடும்பத்திலையும் சரி அல்லது வீட்டுல தனிப்பட்ட உங்களுடைய தனி ஜபத்திலையும் சரி, அதற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகளாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ 9வது வசனத்திலிருந்து மறுபடியும் அந்த சத்தியத்தை அவர் வலியுறுத்துகிறார். எந்த சத்தியத்தை? இது யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? பாருங்க, ஏதோ தேவனுடைய பிரசன்னத்துல ஒரு விசிட்டர் மாதிரி வந்துட்டு போறவங்க கிடையாது இல்லையா? நமக்கு தெரியும், ஒரு சிலர் சபையில ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிடும், ரட்சிக்கப்பட்டு கூட இருப்பாங்க இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தரோடு ஒரு நல்ல ஒரு தனிப்பட்ட அந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க இல்லையா? அநேக சபை கூடி வருவதற்கு அநேக காரணங்கள் சொல்லிக்கொண்டு அல்லது வேத வசனத்தை தியானிக்கிறதுல அநேக சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு அப்படி இந்த ரட்சிப்பின் வாழ்க்கைய ஒரு அசட்டையா இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இருப்பார்கள் இல்லையா? ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள் சங்கீதம் 91 கர்த்தர் பிரத்யேகமா யாருக்கு கொடுக்கிறார்? அவருடைய மறைவிடத்துல இருக்கிறவருக்கு கொடுக்கிறார் என்கிறத மறுபடியும் வலியுறுத்துகிறார். பாருங்க, 9வது வசனத்துல அந்த சத்தியத்தை இன்னும் அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் அதிகமா கொஞ்சம் தெளிவுபடுத்தி அவர் சொல்லுகிறார். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு நீ தாபரமாக கொண்டாய். தாபரமாக கொள்ளுகிறது என்கிறது என்ன? இப்போ உங்களுடைய வீடு இருக்குது இல்லையா, தாபரமாக தங்கி இருக்கிறதுன்னு சொன்னா ஒரு இடத்துல தங்கி தரித்திருக்கிறது, வசிப்பது. ஆமேன், ஆமேன். நம்முடைய வீட்டை நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நம்முடைய வீட்டுல நம்ம வாசம் பண்ணுகிறோம். நம்முடைய வீட்டுல நம்ம டூரிஸ்ட் கிடையாது இல்லையா? நம்ம வந்துட்டு போறவங்க கிடையாது. வேலைக்கு போறோம் அல்லது ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போறோம், அப்படியெல்லாம் நம்ம போயிடும். அல்லது வெளியே ஊருக்கு நம்ம வக்கான்ஸுக்காக நம்ம போயிட்டு வருகிறோம், அல்லது ஊழிய காரியமா நம்ம போயிட்டு வருகிறோம். இப்படியெல்லாம் போயிட்டு வந்தாலும், எங்க போயிட்டு வந்தாலும் நம்முடைய வீட்டுக்கு வரும்பொழுது
அதுல ஒரு 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 நிம்மதி இல்லையா, ஒரு நிம்மதி, ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வு. நம்முடைய வீடு ஏன் சொல்ல, இங்கதான் நான் தங்கி இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வீடு, நான் தாபரிக்கிற ஒரு இடம், விசிட் பண்ணிட்டு போற இடம் கிடையாது, நான் நிரந்தரமாக தங்கி இருக்கிற இடம். இங்கதான் தூங்குறேன், இங்கதான் எழுந்திருக்கிறேன், இங்கதான் நான் ஓய்வு எடுக்கிறேன் இல்லையா, இங்கதான் சாப்பிடுகிறேன், இங்கதான் என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு நான் வாழ்கிறேன். அப்போ எனக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு தாபரமாக இருக்கிறது எது? ஒரு இடம் கிடையாது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய தாபரமாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை இன்னும் அதிகமா அவர் கொஞ்சம் மெருகூட்டி அவர் காண்பிக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் முழுவதிலும் கர்த்தர் அதை திரும்ப திரும்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 15வது அதிகாரத்துல நம்ம அதை திருப்பிக் கொள்ளலாம். முக்கியமான ஒரு வசனம். இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்ம கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அதில் கர்த்தர் அந்த ஒரு சுலபமான நிபந்தனையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு தானே, என்னுடைய நுகம் இலகுவாக இருக்கும் என்று சொல்லி. ஆமென். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். சரி, அப்ப கர்த்தர் அது அடுத்த வசனத்துல 5வது வசனம் பிற்பகுதியில் கூட பாருங்க, என்னை இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அங்க சொல்ல வருகிற கருத்து என்ன, சொல்ல வருகிற பாயிண்ட் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷன் நிலைத்து இருக்கிறதை குறித்து தான் சங்கீதம் 91 அதனுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுதான் நம்ம சற்று முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரோடு இருக்கக்கூடிய அந்த அனுதின ஒரு உறவு, கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு. அல்லேலூயா. எந்த அளவுக்கு இணைந்து இருக்கிறதுன்னு சொன்னா, ஒரு கிளை ஒரு செடியோடு இணைந்து இருக்கிறது பாருங்க, அந்த அளவுக்கு நம்மை ரட்சித்த நம்முடைய ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய சாபங்களை எல்லாம் எடுத்து போட்டு எனக்காக ஜீவனையே கொடுத்து நம்ம மேல் அன்பு கூர்ந்த அந்த தேவனோடு ஒரு அனுதின உறவுல அன்றாட வாழ்க்கையில நம்ம அவரோடு இணைந்து இருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த பாதுகாப்பு எண்ணி முடியாதது. அல்லேலூயா. சரீர ரீதியாகவும் பாதுகாக்கிறார், சாத்தானுடைய தாக்குதல்களிலிருந்தும் ஆத்துமாவை ஆவிக்குரிய ரீதியில பாதுகாப்பை அவர் தருகிறார். இன்னும் நீங்க தொடர்ச்சியா நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 10வது வசனத்தை பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க, அந்த பாதுகாப்பு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்கிறோம். இந்த சங்கீதம் பிரத்யேகமா அவர் கொடுக்கிற அந்த பாதுகாப்பிற்காக, அல்லேலூயா, எல்லா விதத்திலையும் அவர் பாதுகாக்கிறார் என்கிறது தான் இதுல நம்ம பார்க்கிறோம். சரி, 10வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன்னுடைய கரத்தை அணுகாது. ஆமென். இது என்ன பாதுகாப்பு? உங்கள் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, உங்கள் நிமித்தம் உங்க குடும்பமே பாதுகாக்கப்படுகிறது. ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை, இந்த கொள்ளை நோய், அது ரவாஷ் என்று பிரெஞ்சில் அது வருகிறது, ரவாஷ் அல்லது அந்த எபிடெமி, இது உங்களுடைய குடும்பத்தை அணுகாது. ஆமென். கொள்ளை நோய் உங்களுடைய குடும்பத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்க குடும்பத்தை அணுகாது. ஏன் சொன்னா, நீங்க தேவனுடைய மறைவிடத்தை உங்களுடைய வீட்டுல நீங்கள் அதை கொண்டுள்ளீர்கள். அல்லேலூயா. வேறு வார்த்தையில சொன்னா, நீங்கள் தேவனுடைய மறைவிடத்துல மறைந்து இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மறைவிடம். ஆமென். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் தேவ பிரசன்னம் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. எந்த தேவனுடைய பிள்ளை அவன் எந்த வீட்டுல வசிக்கிறானோ, எங்க இருந்து தேவனை ஆராதிக்கிறானோ, அவரோடு அந்த ஐக்கியத்துல இருக்கிறானோ, அதுதான் அவனுடைய மறைவிடம். அல்லேலூயா. அப்ப உங்க வீடே தேவன் தங்குகிற இடமாக மாறிவிடுகிறது. நீங்க தேவனுக்குள்ளாக இருக்கிறீங்க, தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். உங்க வீடே ஒரு மறைவிடமாக ஆகிவிடுகிறது. அல்லேலூயா. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் வீட்டை அணுகாது, கொள்ளை நோய் என் குடும்பத்தை அணுகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ராகாப் என்கிற அந்த வேசி செய்தது அதுதான் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் அவள் வைத்த அந்த விசுவாசத்தினால எரிகோ பட்டணத்தினுடைய அந்த அழிவில் இருந்து அவள் மாத்திரம் காப்பாற்றப்படல, அவளுடைய பெற்றோர்கள், வயதானவருடைய பெற்றோர்கள்,
அவருடைய சகோதரிகள், அவருடைய உறவினர்கள் எத்தனை பேர் அந்த வீட்டுக்குள்ளார சேர்த்துக் கொள்ள முடியுமோ அத்தனை பெயரையும் சேர்த்துக் கொண்டார். அன்பான சகோதரி, நீ ரட்சிக்கப்பட்டால் உன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்தாரும் அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். நான் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பு, நான் பெற்றிருக்கிற அந்த பாவ மன்னிப்பு என் குடும்பத்தாரும் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு வைராக்கியம் இந்த காலகட்டத்துல இன்னும் அதிகமாக பாருங்க. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்கிறது தான் இந்த கொள்ளை நோய் தாக்குதல்களுடைய காரியங்கள்லாம் நமக்கு காண்பிக்கிறது. அதுல என் குடும்பத்திற்காக நான் இன்னும் அதிகமாக உத்தரவாதம் செய்து, ஆண்டவரே என் உறவினர்கள் ரட்சிக்கப்படணும், என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படணும், என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படணும், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி நான் கருத்தாக அதற்காக ஜெபிக்கிறவளாக இன்றையிலிருந்தே நான் அதற்காக என்னை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. வாதையின் கூடாரத்தை அணுகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்துகிறார். பாருங்க 11வது வசனம், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இங்க என்ன பண்ணுகிறார்? வான தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு அந்த பாதுகாப்பை அவர் பலப்படுத்துகிறார். ஆமென். நீங்க வாசித்து பாருங்க, திருப்பதிக்கு நமக்கு நேரம் இல்ல. எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற அந்த தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்காகவும் எனக்காகவும் பணிவிடை செய்வதற்காகவே தேவன் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? வான தூதர்களை அவர் நமக்காக நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 12வது அதிகாரத்துல பாருங்க அது எப்படி நடக்குகிறது என்கிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் சற்று நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை பண்ணணும், நம்ம ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும் என்கிறதெல்லாம் அங்க 12வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், மனுஷருக்கு முன்பாக என்னுடைய நாமத்தை அறிக்கை இடுகிறவனை பரலோகத்துல பிதாவுடைய அந்த சமூகத்துல தூதர்களுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை நான் அறிக்கை செய்வேன். ஆமென். மனுஷகுமாரனாகிய நான் அறிக்கை செய்வேன் தூதர்களுக்கு முன்பாக. அதனுடைய அர்த்தம் என்ன? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய கோட்டை, நீர் என்னுடைய அடைக்கலும், நீர் என்னுடைய தேவன், நான் நம்பி இருக்கிறவர், நீர்தான் என்னுடைய ரட்சகர், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எனக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால சங்கார தூதனுடைய அழிவுக்கு நான் விலக்கி காக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி துதிக்கும் பொழுதோ அல்லது வாயின் அறிக்கையினால நான் அறிக்கை செய்யும் பொழுதோ நடக்கிறது என்ன? பரலோகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதர்களுக்கு முன்பாக உங்களுடைய பெயரை அவர் சொல்லுவார். அல்லேலூயா. என்னுடைய மகள் பூமியில மனுஷர்களுக்கு முன்பாக அவள் என்னுடைய நாமத்தை அவள் அறிக்கை செய்கிறாள். ஆமென். நாமம் என்று சொல்லி சொல்லும் பொழுது நம்ம ஏதோ ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துங்கிற அந்த பெயர் மாத்திரமல்ல, அது நாமம் என்று சொல்லி சொல்லும் பொழுது கர்த்தருடைய குணாதிசயங்கள், அவர் நமக்காக செய்திருக்கிற நன்மைகள், விசேஷமா கல்வாரி சிலுவையினால் எனக்கு உண்டாயிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் இல்லையா. யெகோவா ஷம்மா சொல்லும் பொழுது தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சரி, யெகோவா ஷாலோம் சொல்லும் பொழுது எனக்கு சமாதானத்தை தருகிற தேவன். அது அவரை கூப்பிடுவதற்காக வைத்த பெயர் அல்ல, மாறாக அந்த கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால எனக்கு தேவனோடு சமாதானம் உண்டாயிருக்கிறதே அந்த நாமம் எனக்கு வெளிப்படுத்துகிறது. யெகோவா ராஃபா, எனக்கு சுகம் தருகிற, சரீர ஆரோக்கியத்தை தருகிற தேவன். இப்படி அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது அவருடைய பாதுகாப்பை நீங்க வீட்டுல அறிக்கை பண்ணுங்க. உலகத்து ஜனங்கள் பயந்து கொண்டு அவர்கள் எதையோ புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும் பொழுது பரலோகத்திலே தூதர்களுக்கு முன்பாக தேவன் அறிக்கை பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்ணுகிறார்கள்? தூதர்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், நம்முடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே பணிவிடை செய்வதற்காக இருக்கிற அந்த தூதர்கள் அவர்கள் இறங்கி வந்து உங்களுடைய வழிகளிலே பாதம் கல்லிலே இடராதபடிக்கு அவர் நம்மை காத்து கொள்ளுகிறார்கள், கரங்களிலே ஏந்தி கொண்டு செல்லுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக காரியங்களை அறிக்கை பண்ணி கொண்டிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, தேவனுடைய அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வாய் முக்கியம். அநேகர் பயத்தை அறிக்கை செய்து கொண்டிருப்பாங்க, அல்லது வியாதியை குறித்து அந்த வியாதியுடைய வல்லமை என்ன அப்படிங்கிறத அறிக்கை பண்ணி கொண்டிருப்பாங்க. டாக்டர்கள் என்ன சொன்னாங்க அந்த வியாதியை பற்றி, அதை குறித்து ரொம்ப பிரபலமா அறிக்கை பண்ணி பேசிக் கொண்டிருப்பார்கள். சந்தேகத்தையும் பயத்தையும் பேசிக் கொண்டிருப்பார்கள்.
ஆனால் தேவனுடைய பிள்ளையுடைய வாய் எதை அறிக்கை பண்ணணும்? தேவன் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாதுகாப்பை நான் அறிக்கை செய்வேன். அல்லேலூயா. தூதர்கள் உங்களுடைய வழிகளிலே உங்களை கரங்களிலே ஏந்தி கொண்டு அவர்கள் செல்லுவார்கள். ஆமென். அந்த வசனத்துல ஒரு சின்ன ஒரு குறிப்பு நம்ம அதுல நான் விரும்புகிறது என்னன்னு சொன்னா, ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், உன் வழிகளெல்லாம் உன்னை அவர் காப்பார். ஆமென். அதாவது அந்த வழியை விட்டு விலகுகிறவர்களுக்கு அல்ல, தேவனுடைய அந்த வழிகளிலே நாம் செல்லும் பொழுது அநேகர் அந்த வழியை விட்டு விலகி அவர்கள் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி அவர்கள் ஏமாந்து போய் விடுகிறார்கள். சாத்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? மத்தேயு 4வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வந்த அந்த சாத்தான் இதே வசனத்தை கர்த்தரிடத்தில் அவன் காண்பித்து, ஆனால் உன் வழிகளெல்லாம் என்கிற இந்த வார்த்தையை விட்டு விட்டு வெறுமே உம்மை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்கிறதை அவன் சாத்தான் அந்த வழிகள் எல்லாம் என்கிற இந்த வார்த்தையை விட்டு விட்டு அவன் சொன்னதை அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 4வது அதிகாரத்துல. அப்ப கர்த்தர் சொன்னார், நீ கர்த்தரை சோதிக்காமல் இருப்பாயாக அப்படின்னு சொல்லி சாத்தானை துரத்தி விட்டார். காரணம், அநேக ஜனங்கள் தவறான ஒரு 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 சூழ்நிலையில அவர்கள் தேவனுடைய வழிகளில் நிற்காம, தேவனுடைய வழிகளில் நடக்காம, தேவனை சோதிக்கும்படிக்காக தவறான வழி விட்டு விலகி போகிற வழியில சென்று விட்டு, அல்லது தேவனை தேடுகிறது இல்லை, அவரோடு ஒரு சரியான ஐக்கியம் இல்லை, ஒரு வேத வாசிப்பு இல்லை, தேவனோடு ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை. ஆனால் ஒரு தீமை வரும்பொழுது மாத்திரம் அவர்கள் புலம்பல் என்ன புலம்புறாங்க? ஏன் கடவுள் எங்களை காப்பாற்றவில்லை, ஏன் இவர்களை காப்பாற்றவில்லை, ஏன் அப்படி காப்பாற்றவில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆதங்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆதங்கம் படுகிறது நல்லது, அதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அவர்கள் தேவனுடைய அந்த வழிகளிலே அவர்கள் நில்லாமல் இருக்கும்பொழுது தேவ தூதர்களால காப்பாற்றுவதற்கு ஏதுவில்லாமல் அது போய்விடுகிறது. ஆமென். சரி, அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், வான தூதர்களை கொண்டு தேவன் நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய பாதம் முதற்கொண்டு அவர் பாதுகாக்கிறார். அப்போ உங்க தலையை எந்த அளவுக்கு அவர் பாதுகாப்பார், உங்களுடைய ஆத்துமாவை, உங்களுடைய இருதயத்தை எந்த அளவுக்கு அவர் பாதுகாப்பார், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அவர் பாதுகாப்பார், நிச்சயமாக அவர் பாதுகாப்பார். குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார் கொள்ளை நோய்களில் இருந்து. அல்லேலூயா. சாத்தானுடைய தாக்குதல்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். உங்களுடைய சரீரத்தை அவர் பாதுகாக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மை வெறும் பாதுகாக்கிற தேவனாக மாத்திரம் இல்லாம நமக்கு அந்த சாத்தானை, அவனுடைய கிரியைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆயுதங்களையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. ஆமென். என் நாமத்தினாலே பிசாசுகளை நீ துரத்துவாய், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. இயேசு கிறிஸ்துடைய நாமம் எனக்கு அதிகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என் மேலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என் வீட்டின் மேலே பூசப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் என் குடும்பத்தின் மேலே இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் என் பிள்ளைகள் மேலே, என் மனைவி மேலே, என் கணவர் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. எந்த சத்துருடைய கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் கடிந்து துரத்துகிறேன். எங்கள் மேல அதிகாரம் கிடையாது. ஆமென். கடைசியா அந்த 14, 15, 16 வசனத்தை சுருக்கமாக சொல்லி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். 14வது வசனத்துல மறுபடியும் அந்த உறவை தேவன் வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. 14, 15 நான் சேர்த்தே வாசிக்கிறேன். அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இப்ப நாம் சொல்லிக் கொண்டு வந்த அந்த சத்தியங்களை இன்னும் அதிகமாக கர்த்தர் அந்த கடைசி வசனங்களில மறுபடியும் வலியுறுத்துகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு மறுபடியும் நானும் தேவனுடைய ஆவியானவரால் வலியுறுத்துகிறேன். பாருங்க, 16 வசனம் இருக்கிற அந்த சங்கீதத்துல திரும்ப திரும்ப 3 இடங்களிலே அந்த தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவை, ஐக்கியத்தை, வேத வாசிப்பை தேவன் வலியுறுத்துகிறார், சபை கூடி வருதலை வலியுறுத்துகிறார். அந்த 14வது வசனம் சொல்லுகிறது, யாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள்? என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறவன். ஆமென். யாருக்கு அந்த ஆசீர்வாதம்?
என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறவனுக்கு. அல்லேலூயா. யாருக்கு அந்த ஆசீர்வாதம்? என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு. அல்லேலூயா. அதுதான் அந்த உறவு இல்லையா? நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுகிறது, என்னுடைய அந்த ஜெபத்துல நான் நேரத்தை கொடுக்கிறது தான் அந்த மறைவிடம். ஆமென். தேவன் மேல வாஞ்சியா அவருடைய அன்பை ருசித்து அவர் மேல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் நம்ம துதிக்கிறோமே, அதுதான் அந்த மறைவிடம். ஆமென். அவருடைய வேத வசனங்களை எடுத்து நான் வாசித்து நான் தியானிக்கிறேனே, அதுதான் அந்த மறைவிடம். ஆமென். அநேகர் காரணம் சொல்லி அசட்டை பண்ணுகிறது போல அசட்டை பண்ணாமல் சபை கூடி வருதல்ல நான் வருகிறேன் இல்லையா, அதுதான் அந்த மறைவிடம். அல்லேலூயா. அந்த மறைவிடத்துல இருக்கிறவனுக்கு தான் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை வசனங்களை அவர் சொல்லுகிறார், அவனை நான் விடுவிப்பேன். ஆமென். அன்பான சகோதரனே சகோதரி, இன்னைக்கு உன்னை எந்த பயங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, எந்த போராட்டத்தின் மத்தியில உன்னுடைய கால்கள் சிக்கி கொண்டிருக்கிறது, எந்த வழிகளில சாத்தான் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய சரீர ஆரோக்கியத்துல அவன் தீமைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான், கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்துல வாஞ்சியாயிரு, முதலாவது என்னை நீ தேடு. ஆமென். பொருளாதாரத்துல பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி உறவின் மத்தியில போராட்டங்கள் இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் மூலியமாக குடும்பத்துல உங்களுடைய சமாதானத்தை நீங்க எழுந்து போகலாம், அல்லது மற்ற மனுஷர்கள் மூலியமாக சாத்தான் வைராக்கியமா எழும்பி உங்களுக்கு விரோதமான காரியங்களை பேசலாம், செய்யலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, முதலாவது என்னை நீ தேடு. அல்லேலூயா. முதலாவது என்னை தேடு. என் மேல வாஞ்சியாய் இருக்கிறவனை, என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறவனை, இயேசு கிறிஸ்து எனக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், வேத வசனங்களுடைய நாமத்துல என்ன ஆசீர்வாதங்களை சொல்லி வைத்திருக்கிறார், அதை அறிந்த அந்த பிள்ளையை கர்த்தர் சொல்கிறார், நான் விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்துல நான் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறவனாக அவன் இருப்பான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிரான்ஸ் தேசத்தை, உலக தேசத்தை எப்படி பயங்கள் பீதிகள் சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், அன்பான மகனே மகளே, என்னுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களே, என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். ஆமென். நான் மறு உத்தரவு அருளுகிற தேவனாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஆபத்துல அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து நான் அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நான் சின்ன ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். அதாவது தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய அந்த மறைவிடத்துல, அந்த ஜெபத்துல, கர்த்தரோடு கூடிய ஐக்கியத்துல நிலைத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வராது, அல்லது ஒரு பிரச்சனை வராது, ஒரு வியாதி வராது, போராட்டங்கள் வராது என்று சொல்லி தேவன் இங்க சொல்லவில்லை. என்ன சொன்ன, ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு நல்ல ஒரு உறவுல இருப்பாங்க, சபை கூடி வருதல்ல இருப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, வீட்டுல ஜெபம் பண்ணுவாங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுவாங்க. அல்லது ஒரு வியாதி வந்து விடும்பொழுது, அல்லது ஒரு கஷ்டம் வந்து விடும் பொழுது ஒண்ணு அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இன்னும் தேவனோடு சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுவாங்க, தேவனோட உறவுல இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, இல்ல இந்த வாக்கு தத்தங்கள்லாம் ஒருவேளை உண்மையா இது நிறைவேறக்கூடியதா, இந்த காலகட்டத்துக்கு நிறைவேறக்கூடியதா அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய ஒரு சந்தேகத்துக்குள்ள சென்று விடுவார்கள். இல்லவே இல்லை. எது நடந்தாலும் தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படவே கூடாது. அவருடைய வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொன்னா அதுதான் சத்தியம். அப்ப எனக்கு ஏன் ஒரு சில காரியங்கள் அப்படி நடக்கிறது? கர்த்தர் சொல்கிறார், தம்மை அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணுகிறார், சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்து முடித்து விடுவார். ஆமென். உலகத்து பார்வையில, உலக ஜனங்களுடைய பார்வையில, மற்றவர்களுடைய பார்வையில உனக்கு நடந்தது ஒரு தீமை போன்றதாக இருக்கும். உனக்கு வந்தது, உனக்கு வியாதி வந்து விட்டது என்று சொல்லி சொல்லுவாங்க, இல்ல இந்த கஷ்டம் வந்து விட்டது என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில எப்படிதான் இருக்கிறது, அதை அவர் உன்னுடைய நன்மைக்கு ஏதுவாக திருப்புவதற்காகவே தேவன் அதை உனக்கு அனுமதித்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரத்தின் நிழலில நீ இருக்கிற, அவருடைய கரத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக நீ இருக்கிற, அவருடைய கரத்தை மீறி, அவருடைய பாதுகாப்பின் நிழலை மீறி உன்னை ஒன்றுமே தாக்க முடியாது. அல்லேலூயா. அப்படியே அது வந்தாலும் கர்த்தர் அதை உனக்கு நன்மைக்கு ஏதுவாக அதை அவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணமே வந்தாலும் தேவன் சொல்கிறார், அது என்னுடைய பார்வையில அருமையானதாக அது இருக்கிறது. உலகத்தாருக்கு அது புரியாது, அவர்களுக்கு விளங்கி கொள்ள முடியாது. ஏன் கர்த்தர் எங்களை கைவிட்டார், ஏன் கர்த்தர் எங்களை இப்படி சித்திரவதை பண்ணினார் என்று சொல்லி ஆதங்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், கர்த்தர் சகலவற்றையும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்து முடிக்கிறார்.
கடைசி வசனம், நீடித்த நாட்களால் அவனை நான் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன். ஆமென். இந்த உலக வாழ்க்கை முழுவதும் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நீடித்த நாட்களை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அங்க அந்த ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறது. நித்திய ஜீவன்ல அவர் என்னை கொண்டு போய் அவர் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பு பாருங்க. அவருடைய பூமிக்குரிய இந்த வாழ்க்கையிலும் அவருடைய பாதுகாப்பு என்னை சூழ்ந்து கொள்கிறது. மரணத்துக்கு பிறகு நான் நித்திய ஜீவன்ல சென்று போய் அடைகிற வரைக்கும் அவர் என்னை, என் ஆத்துமாவை அவர் பாதுகாத்து அவர் பத்திரமா என்னை அவர் கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. இந்த தேவனை நாம் பாடி கொண்டாட வேண்டும். ஆமென். அவரை நோக்கி நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால ஏறெடுக்க வேண்டும். அந்த தேவனிடத்தில் நம்முடைய பாரங்களை நாம் இறக்கி வைக்க வேண்டும். அவருடைய மறைவிடத்தில் நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போம். அவருடைய நிழல், அவருடைய சட்டைகள், அவருடைய சிறகுகள், அவருடைய வார்த்தை நம்மை கேடகமாக பரிசையாக நம்மை அது மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. சத்துருடைய சாத்தானுடைய கண்களுக்கும், கெட்ட மனுஷர்கள் துஷ்ட மனுஷர்களுடைய கண்களுக்கும், கொள்ளை நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் நீங்கள் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவீர்கள். நித்திய ஜீவன் வரைக்கும் அவர் உங்களை கொண்டு போய் அவர் சேர்ப்பார். அல்லேலூயா. நாம் எல்லோருமாய் எழுந்து நின்று நாம் கர்த்தருக்கு நாம் அப்படியே நாம் நன்றி சொல்லுவோம்.